ஆகாஷுக்கு தெரியாம இத கத்துக்கிட்டு ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இங்கிலீஷ்லயே பதிலடி கொடுக்கணும் என்று மனதுக்குள் கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டவள் ஜன்னல் வழியாக தூரத்தில் ஆகாஷின் கார் வருவதை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை பூத்தது. இன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணுனீங்கல்ல, ஆனா இன்னும் ஒரே மாசத்துல இதே வாயால இங்கிலீஷ்ல உங்க ரூல்ஸையே நான் பிரேக் பண்ணுவேன். அப்போ இருக்கு உங்களுக்கு ஆப்பு ஆகாஷ் சார் என்று மனதுக்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். அப்போதுதான் ஆகாஷ் தனது அலுவலக பணிகளை முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தான். அவன் கையில் இருந்த ஃபைல்களை மேஜை மீது வைத்துவிட்டு தனது கோட்டை கழற்றிக் கொண்டிருந்தான். தாமரை அங்கே இருந்த ஒரு சிறிய ஸ்டூலில் ஏறி நின்று பீரோவின் மேலிருந்த ஒரு பழைய பெட்டியை எடுக்க முயன்றாள். ஹேய், என்ன பண்ற? கீழே விழுந்துற போற, கீழே இறங்கு முதல்ல என்று ஆகாஷ் எச்சரிக்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று தாமரை பதிலடி கொடுத்து விட்டு அந்த பெட்டியை எட்டி பிடிக்க முயல எதிர்பாராத விதமாக அவளது காலடியில் இருந்த ஸ்டூல் சரிந்தது. ஆகாஷ் என்று அவள் அலற ஆகாஷ் பதறி போய் அவளை தாங்க ஓடி வந்தான். ஆனால் அவனது வேகத்தில் இருவருமே நிலை தடுமாறி தரையில் விழுந்தனர். ஆகாஷ் தரையில் விழ அவனது மார்பின் மீது தாமரை வந்து விழுந்தாள். அந்த தற்செயலான மோதலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில் தாமரையின் இதழ்கள் ஆகாஷின் இதழ்களோடு பொருந்தி போயின. காலமே உறைந்து போனது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது இருவருக்கும். ஆரம்பத்தில் இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். தாமரை அவனிடமிருந்து விடுபட முயற்சி செய்ய, ஆனால் அந்த நொடியில் ஆகாஷின் மூளை வேலை செய்வதை நிறுத்தியிருந்தது. அவனது இதழ்களில் பட்ட அந்த தாமரையின் இதழ் ஈரம் அவனுக்குள் உறங்கி கிடந்த ஏதோ ஒரு உணர்வை தட்டி எழுப்பியது. முரண்டு பிடித்த தாமரையின் இடுப்பை தனது வலுவான கைகளால் இன்னும் அழுத்தமாக பற்றி கொண்டு அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு புரட்டி புரட்டி அவளை தனக்கு கீழே கொண்டு வந்தவன் மனதுக்குள், இவள் என் மனைவி, இவள் மீது எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்ற அந்த ஆணாதிக்கமும் அடிமனதில் துளிர்விட்ட காதலும் கலந்த ஒரு உணர்ச்சியில் அவன் அந்த முத்தத்தை ஆழமாக தொடர்ந்தான். தாமரை முதலில் அதிர்ந்து போய் தடுத்தாலும் அடுத்த சில வினாடிகளில் அவளது உடல் அவளது கட்டுப்பாட்டை இழந்தது. என்ன இருந்தாலும் இவன் ஏன் புருஷன் தானே, இவனுக்கு இல்லாத உரிமையா என்று ஒரு கணம் அவளது மனசாட்சி அவளிடம் கூறியது. ஆனால் அவள் ஒரு தெளிவான முடிவில் இருந்தாள். எப்போது இந்த ஆகாஷ் தனது திமிரை விட்டுவிட்டு அவளை முழுமையாக புரிந்து கொண்டு அவளது காதலில் சரணடைகிறானோ அன்று மட்டுமே அவனிடம் முழுமையாக இணை சேர வேண்டும் என்று நினைத்திருந்தாள். அதனால் அவனது தாகம் தீரும் வரை அவள் ஒரு மௌனமான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவளது உயிரையே பறித்துவிடும் வேகத்தில் அவளது இதழ்களை கொய்து கொண்டிருந்தான். அந்த முத்தத்தில் அத்தனை நாளாக அவன் மறைத்து வைத்திருந்த ஆத்திரம், ஆசை, காதல், காமம் அனைத்தும் வெளிப்பட்டது. ஒரு கட்டத்தில் தாமரைக்கு மூச்சு முட்ட தொடங்கியதும் அவள் அவனது தோளில் பலமாக தட்டி மூச்சு காற்றிற்காக துடித்த பிறகுதான் ஆகாஷ் சுயநினைவிற்கே வந்தான். மெல்ல அவளிடம் இருந்து விலகியவன் அவனது இதழ்களில் படிந்திருந்த அவளது அந்த ஈரத்தை உணர்ந்து ஒரு நிமிடம் தன்னை மறந்தான். தாமரை மூச்சிறைக்க அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் செய்த அந்த செயல் ஒரு நிமிடம் ஆகாஷை உள்ளுக்குள் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கினாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. சட்டென்று அவள் மேலிருந்து எழுந்து நின்றவன் தனது சட்டையை சரி செய்தபடி, இது பார், தெரியாம இப்படி ஆயிடுச்சு, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காது, சரியா என்று அலட்சியமாக சொல்ல தாமரை கோபத்தில் கொதித்து போனாள். விறுவிறுவென எழுந்து அவனுக்கு நேராக வந்து நின்றவள், எதே தெரியாம நடந்துச்சா? விழுந்த உடனே 2 பேரும் இதழும் மோதிக்கிட்டோம் பாரு, அது வேணும்னா தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ பண்ணது அத உனக்கு சாதகமா நீ பயன்படுத்திக்கிட்ட. இங்க பாரு, சரியான காட்டேரி, நீ என் உதட்டையே பிச்சு தின்னுட்டு இருக்க. இந்த உதட்ட வச்சுட்டு நான் எப்படி வெளியே போவேன் என்று ஆவேசமாக கத்தினாள். ஆகாஷ் தன்மானம் சீண்டப்பட்டதை உணர்ந்தவன் அவளை சுவற்றோரமாக தள்ளி அவள் கைகளை அழுத்தி பிடித்து அவளது தாடையை இறுக்கமாக பற்றி தன் முகத்தருகே இழுத்தான். அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் சுட சுடப்பட்டது. ஹேய், ரொம்ப பேசாதடி, என்ன இப்போ? நீ என் பொண்டாட்டி தானே, உனக்கு ஒரு முத்தம் கொடுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன?
என்று கரகரப்பான குரலில் கேட்க தாமரை சளைக்காமல் அவன் கண்களை பார்த்தவள், அந்த உரிமை உனக்கு இருக்குங்கிற ஞாபகம் இப்பதான் வந்துச்சா? இத்தனை நாள் இப்படி ஒரு பொண்டாட்டி வீட்டுல இருக்காளான்னு தெரியாத அளவுக்கு தானே சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப மட்டும் என்ன புதுசா உரிமை வேண்டி இருக்கு என்று கேலியாக கேட்க அதில் ஆகாஷின் ஈகோ இன்னும் அதிகமாக காயப்பட்டது. அவளது தாடியை இன்னும் பலமாக பிடித்தவன், இங்க பாரு, இந்த உரிமை பத்தியெல்லாம் நீ பேசாத. என்னோட உரிமையை நான் உன்கிட்ட இருந்து எடுக்க ஆரம்பிச்சா அதை நீ தாங்க மாட்டடி என்று மிரட்டும் தொனியில் சொன்னான். ஆகாஷ் சொன்ன அந்த வார்த்தையும் அவனது கைகளின் அந்த வன்முறையான பிடியும் தாமரைக்குள்ளே ஏதோ ஒரு புதுவிதமான அதிர்வை உண்டாக்கியது. அவனது அந்த மிரட்டலான பேச்சில் இருந்த காமம் கலந்த அதிகாரம் அவளது உடலை ஒரு நொடி தூக்கி போட்டது. அவள் அப்படியே சிலையாக நின்று அவனை மிரட்சியுடன் பார்த்தாள். அவளது பயந்த அந்த பார்வையும் அவளது இதழ்களில் படிந்திருந்த சிறிய இரத்த சிவப்பையும் பார்த்ததும் மெல்ல சிரித்தவன் அவளது தாடையில் இருந்த தன் பிடியை விலக்கிக் கொண்டான். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் அவளது நெருக்கத்தில் இருக்கும் போதும் அவன் தன்னை தானே இழந்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. இதற்கு மேல் ஒரு நிமிடம் அவளது கண்களை பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது அவன் சொன்ன அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூட தயங்க மாட்டான். அவன் கட்டுப்பாட்டை மீறி ஏதேனும் நடந்துவிடும் என்கிற பயத்தில் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். வெளியே வந்த ஆகாஷ் தனது தலையை சிலுப்பிக் கொண்டு பெருமூச்சு விட்டவன், பா, என்ன ஒரு பார்வை! இவளோட பார்வையே என் உடம்புல ஊசி குத்துற மாதிரி சில்லுன்னு ஏறுதே என்று மனதுக்குள் நினைத்து கொள்ள, அப்பொழுது அவனது மனசாட்சி அவனிடம், டேய் ஆகாஷ், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது அவளை பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு ஓட ஓட துரத்தணும்னு தானே. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா கூடி சீக்கிரமே அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி அவ கூட புள்ள குட்டின்னு வாழ ஆரம்பிச்சிருவ போல இருக்கே என்று அவனுடைய மனசாட்சியும் கேள்வி கேட்க, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எந்த காலத்திலயும் இது நடக்காது. நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு என்று தனது மனசாட்சியை அதட்டி விட்டு அங்கிருந்து வேகமாக தனது காரை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டான். அறைக்குள் இருந்த தாமரை கண்ணாடி முன்னால் நின்று தனது உதட்டை தொட்டு பார்த்தாள். அவளது இதழ்கள் இன்னும் தன்னவனின் சூட்டிலேயே தகைத்து கொண்டிருந்தன. ஆகாஷ், நீ என்ன துரத்தணும்னு நினைக்கிற, ஆனா உன்னையே அறியாம நீ என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு தான் இருக்க. நீ எப்போ உன் அன்பால என்கிட்ட உன்னோட உரிமையை கேக்குறியோ அன்னைக்குதான் இந்த தாமரை முழுசா உன்னோடவளாவா என்று நினைத்து கொண்டாள். ஆகாஷ் அன்று இரவு வீடு திரும்பிய போது அவன் முகம் வழக்கத்தை விடவும் அதிகமாக இறுகியிருந்தது. அறையில் தாமரையை பார்க்கும் போதெல்லாம் அந்த முத்த பரிமாற்றமே அவனது ஞாபகத்திற்கு வந்து அவனை நிம்மதி இழக்க செய்தது. ஆனால் தாமரையோ எதையும் காட்டிக்கொள்ளாமல் தனது அடுத்த கட்ட திட்டமான அந்த இங்கிலீஷ் வகுப்பிற்கு தயாராகி இருந்தாள். மறுநாள் காலை ஆகாஷ் அலுவலகம் சென்றதும் சக்கரவர்த்தி தாத்தா ஏற்பாடு செய்திருந்த அந்த இங்கிலீஷ் டீச்சர் ராகினி வந்தார். தாத்தா தாமரையை அழைத்து, தாமரை, இவங்கதான் ராகினி, இனிமே உனக்கு இவங்கதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஜாக்கிரதை, விசாலாட்சி கண்ல மட்டும் படாம பாத்துக்கோ என்று மெதுவான குரலில் எச்சரித்தாள். சரிங்க தாத்தா என்ற தாமரை ஆர்வத்துடன் வகுப்பை தொடங்கினாள். ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகளை உச்சரிக்க அவள் கொஞ்சம் தடுமாறினாலும் அவளது பிடிவாதம் அவளை விடவில்லை. மேடம், எனக்கு அந்த ரூல்ஸ் ஆர்டர் இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுங்க. ஏன்னா அந்த ஆளு என்கிட்ட எப்பவும் அதைத்தான் பேசுறாரு. அவருக்கு அதே பாணியில நான் திருப்பி பதில் சொல்லணும் என்று சொல்லி சிரித்தாள். இப்படியாக ஒரு வாரம் கடந்தது. தாமரை பகல் நேரங்களில் தீவிரமாக படிப்பதும் ஆகாஷ் வரும் நேரத்தில் ஒன்றுமே தெரியாதது போல அவனிடம் வம்பு இழுப்பதுமாக இருந்தாள். அன்று இரவு ஆகாஷ் தனது லேப்டாப்பில் ஏதோ ஒரு மெயிலை படித்துவிட்டு எரிச்சலில் கத்தினான். சே, இந்த கிளைண்ட் என்ன நினைக்கிறானே புரியலையே, இங்கிலீஷ்ல ஒரு தெளிவே இல்லாம மெயில் அனுப்பியிருக்கான் என்று கத்தி கொண்டிருக்க தாமரை அவன் அருகில் வந்து எட்டி பார்த்தாள். அவளுக்கு அந்த மெயிலில் இருந்த விஷயங்கள் ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்திருந்தது. ஆகாஷ், அவன் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியுது. அவன் வேலைய குறைக்க சொல்றான், ஆனா குவாலிட்டி அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதான் என்று யதார்த்தமாக சொன்னாள். ஆகாஷ் அவளை ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக பார்த்தவன், உனக்கு இதெல்லாம் புரியுதா?
உனக்கு எப்படி இவ்ளோ நாலேஜ் என்று சந்தேகமாக கேட்டான். தாமரை சட்டென்று சமாளித்தவள், அட போங்கப்பா, அந்த பேப்பர்ல இருக்க அந்த டாலர் குறிய பார்த்தாலே தெரியுது அவன் பணத்தை பத்தி தான் பேசுறான்னு. இதுக்கு எதுக்கு இவ்ளோ ஆராய்ச்சி என்று மழுப்பினாள். அப்பொழுதும் ஆகாஷ் அவளை சந்தேகத்தோடு நெருங்கினான். அவளது முகத்தை உற்று பார்த்தவன், தாமரை, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு ஆபீஸ்ல பேசினது, இப்போ இந்த மெயில பார்த்தது, நீ நிஜமாவே ஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கியா இல்ல வேற ஏதாச்சும் என்று அவள் இடுப்பில் கையை வைத்து தன் பக்கம் இழுத்து கேட்டான். தாமரை அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டவள், ஆகாஷ் சார், என் லிமிட்ட நான் தாண்டேன்னு நீங்க தானே கத்துவீங்க. இப்போ நீங்க ஏன் லிமிட்டுக்குள்ள வர்றீங்க? முதல்ல போய் வேலையை பாருங்க என்று அவனிடமிருந்து தப்பித்து சென்றாள். அடுத்த நாள் விசாலாட்சிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தினமும் மதியம் ஒரு பெண் பங்களாவிற்கு வருவதும் தாமரை அறைக்குள் நீண்ட நேரம் இருப்பதையும் அவர் கவனித்தார். யார் இந்த பொண்ணு? டெய்லி இவ ரூம்குள்ள எதுக்கு போகுது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த தாமரையை பார்த்தவர், தாமரை, யார் அந்த பொண்ணு? தினமும் ஒரு ரூம்க்கு எதுக்கு வர்றா என்று விசாலாட்சி அதட்டலாக கேட்க, தாமரை பதறாமல், அத அது என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு இந்த சிட்டி லைஃப பத்தி கத்து கொடுக்கிறதுக்கு வர்றா என்று போய் சொன்னாள். ஆனால் விசாலாட்சியோ நம்பவில்லை. ஆகாஷ் கிட்ட சொல்லி உன்னை ஒரு வழி பண்றேன் இரு என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டார். அன்று மாலை ஆகாஷ் சீக்கிரமே வீடு திரும்பினான். விசாலாட்சி அவனிடம் போட்டு கொடுத்தார். ஆகாஷ், உன் பொண்டாட்டி உனக்கு தெரியாம யாரையோ வீட்டுக்குள்ள வர வைக்கிறா, ஏதோ ரகசியம் நடக்குது, போய் என்னன்னு பாரு என்றார். அதை கேட்ட ஆகாஷ் ஆத்திரத்தில் மாடிக்கு சென்றான். தாமரையின் அரைக்கதவு பாதி மூடி இருக்க உள்ளே இருந்த தாமரையின் குரல் கேட்டது. அவள் மிக அழகாக தெளிவான உச்சரிப்பில் இங்கிலீஷ் வாக்கியங்களை படித்துக் கொண்டிருந்தாள். I am the wife of Akash and I don't care about his rules. நான் ஆகாஷின் மனைவி, அவனது விதிகளை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று. அதை கேட்ட ஆகாஷ் அப்படியே உறைந்து நின்றான். அவனது காதுகளை அவனால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு தெளிவான ஆங்கிலமா, அதுவும் தன்னை பற்றி பேசுகிறாளே என்று நினைத்தவன் கதவை தடால் என்று திறந்து உள்ளே நுழைந்தான். தாமரை அதிர்ச்சியில் அந்த புத்தகத்தை மறைக்க முயன்றாள். டீச்சர் ராகினி பயந்து போய் எழுத நின்றார். தாமரை, என்ன இது, நீ இங்கிலீஷ் கத்துக்கிறியா, அதுவும் எனக்கு தெரியாம என்று ஆகாஷ் கோபமாக கேட்க, தாமரை மெல்ல தலையை நிமிர்த்தினாள். இப்போது அவளது கண்களில் துளி பயம் கூட இல்லை, ஒரு வெற்றி புன்னகை மட்டுமே இருந்தது. ஆமா, கத்துக்கிறேன். என்ன இப்போ? உன்னால மட்டும்தான் இங்கிலீஷ்ல பேசி மத்தவங்கள மட்டம் தட்ட முடியுமா? எனக்கும் ஒரு தகுதி வேணுமில்ல, அதுக்குத்தான் என்று இங்கிலீஷிலேயே பதிலடி கொடுத்தாள். ஆகாஷ் அவளை நெருங்கி வந்தான். அவனது கண்கள் இப்பொழுது கோபத்தில் இல்லை, ஒரு விதமான ஆச்சரியத்திலும் ஈர்ப்பிலும் விரிந்திருந்தன. இத நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே தாமரை, நானே உனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பேனே என்றான் மேன்மையான குரலில். தாமரை அவனை ஏளனமாக பார்த்தவள், யாரு நீங்களா? நீங்க சொல்லிக் கொடுத்தா அதுல அன்பை விட அதிகாரம் தான் அதிகமா இருக்கும். எனக்கு தாத்தா தான் உதவி செஞ்சாரு. இப்ப சொல்லுங்க ஆகாஷ் சார், இப்போ என்னோட தகுதி உங்களுக்கு சமமா இருக்கா இல்ல இன்னும் நான் அந்த வில்லேஜ் பொண்ணுதானா என்று கேட்டதும் ஆகாஷ் அவளது கைகளை பற்றி கொண்டவன், தாமரை, நீ எப்பவுமே எனக்கு சமமானவதான். ஆனா உன் மேல இருக்கிற அந்த பொசசிவ் குணம் தான் என்ன அப்படி பேச வைக்குது. இப்போ நீ இங்கிலீஷ் பேசுற அழக பார்த்தா எனக்கு இன்னும் உன் மேல ஆசைதான் அதிகமாகுது என்று குறும்போடு சொன்னான். அப்பொழுது திடீரென ஆகாஷின் போன் ஒலித்தது. கிஷோரின் தம்பி ஆதியிடமிருந்து ஒரு அழைப்பு. என்ன ஆகாஷ், உன் பொண்டாட்டி இங்கிலீஷ் கத்துக்கிட்டு உனக்கு சமமா ஆகலாம்னு நினைக்கிறாளா? ஆனா அவளோட டிகிரி சர்டிபிகேட்டு இப்போ என் கையில இருக்கு. அதுல ஒரு பெரிய குளறுபடி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஊர் காலேஜில் நடந்த ஒரு தப்ப வச்சு உன் பொண்டாட்டிய இப்பவே ஜெயிலுக்கு அனுப்ப என்னால முடியும் என்று ஆதி விஷமத்தனமாக சிரித்தான். ஆகாஷின் முகம் மீண்டும் கருத்தது. தாமரையை தழுவியிருந்த அவனது கைகள் எரிகின. ஆதி, நீ என் பொண்டாட்டியோட படிப்பு வச்சு விளையாடுறியா? அவளுக்கு உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உன் சாம்ராஜ்யமே சாம்பலாகும்டா என்று கத்தினான். தாமரைக்கு அவன் பேசுவது சுத்தமாக புரியவில்லை. என்னாச்சு ஆகாஷ் என்று கேட்டாள். ஆகாஷ் அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டவன், ஒண்ணுல தாமரை,
உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா கவலைப்படாத, இந்த ஆகாஷ் இருக்கிற வரைக்கும் உன் மேல ஒரு சிறு கருப்பு புள்ளி கூட நான் விழவிட மாட்டேன். அந்த ஆதிக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும் என்று சபதம் எடுத்தான். ஆகாஷ் போனை வைத்துவிட்டு நின்ற அந்த வினாடி அந்த அறையே நிசப்தத்தில் மூழ்கியது. தாமரைக்கு ஏதோ ஒரு பெரிய விபரீதம் என்று மட்டும் புரிந்தது. ஆதி எப்போதுமே ஒரு நரியைப் போல பின்னால் இருந்து தாக்குபவன் தான். ஆகாஷ், என்ன ஆச்சு? அந்த ஆதி என்ன சொன்னான்? எதுக்காக ஏன் படிப்பு பத்தி பேசுறான் என்று தாமரை அவனது கைகளை பிடித்து குலுக்கி கேட்டாள். ஆகாஷ் அவளது தோள்களை தன் பக்கம் திருப்பி மிக அழுத்தமாக அவளது கண்களை பார்த்தவன், தாமரை, அவன் ஏதோ பெரிய பிளான் பண்ணியிருக்கான். நீ படிச்ச அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு முறைகேட்டை வச்சு அந்த வருஷம் டிகிரி வாங்கின எல்லா சர்டிபிகேட்டும் செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட போறானா. அதுல உன் பேரும் இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த காலேஜ் ட்ரஸ்ட்ல இப்போ ஆதி ஒரு மெம்பராவும் சேர்ந்துட்டான். உன்னை பழிவாங்க உன் படிப்பையே ஃபேக்குன்னு முத்திரை குத்திக்கு பாக்குறான் என்றான் ஆகாஷ் பற்களை கடித்தபடி. தாமரை அதிர்ச்சியில் ஒரு அடி பின்னால் சென்றாள். என்னது? நான் கஷ்டப்பட்டு 3 வருஷம் படிச்சது பொய்யா? எங்க அப்பா என் படிப்புக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஆதி ஒரு நிமிஷத்துல அதை அழிச்சிடுவானா? விடமாட்டேன் ஆகாஷ். இப்பவே ஊருக்கு போய் அந்த காலேஜ் வாசல்ல நின்னு நியாயம் கேட்பேன் என்று ஆவேசமாக கிளம்பினாள். ஆகாஷ் அவளை தடுத்தான். அவளது இடுப்பை வளைத்து பிடித்து தன் பக்கம் இழுத்தவன், நெல்லு தாமரை, இது கிராமத்து திருவிழா சண்டை இல்ல, இது ஒரு பிசினஸ் வார். அவன் சட்டத்தை வச்சு விளையாடுறான். நாமளும் சட்டப்படித்தான் அவனை அடிக்கணும். நீ இப்போ உணர்ச்சி வசப்பட்டா அவனுக்கு தான் அது லாபம். நீ இங்கேயே இரு, நான் அந்த ஆதிய நேர்ல போய் பார்க்க போறேன் என்றான் அதே அதிகார தோரணையில். தாமரை அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள், நீங்க மட்டும் போனா அவன் உங்களை ஏதாச்சும் செஞ்சிருவானோன்னு பயமா இருக்கு. நானும் உங்க கூட வருவேன். என் படிப்புக்கு வந்த ஆபத்தை நான் தான் எதிர்கொள்ளணும் என்று பிடிவாதம் பிடித்தாள். ஆகாஷ் அவளை முகத்தது வருடி, உன் மேல இருக்கிற என் பொசசிவ்னஸ் உனக்கு தெரியும் இல்ல? உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என்னால தாங்க முடியாது. ஆனா இப்போ நீ என் கூட வர்றதுதான் சரி. ஏன்னா அந்த ஆதி முன்னாடி நீ தைரியமா நின்னாதான் அவனோட பாதி தைரியம் குறையும். வா என்று அவளது கையை பிடித்து தனது காருக்கு இழுத்து சென்றான். சென்னை புறநகரில் இருந்த ஆதியின் ரகசிய அலுவலகத்திற்கு அவர்கள் சென்றனர். அங்கே ஆதி ஒரு சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து தாமரையின் ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கையில் வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். ஆகாஷும் தாமரையும் உள்ளே நுழைந்ததும் ஆதி எழுந்தவனோ, வெல்கம் ஆகாஷ், என்ன உன் படிச்ச பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வந்துட்டியா? தாமரை, உன் சர்டிபிகேட்ல இருக்க அந்த சீல் இப்போ செல்லாதுன்னு என் கையாலேயே நான் கையெழுத்து போட்டுட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துல போலீஸ் உங்க வீட்டுக்கு வரும். போலீஸ் சான்றிதழ் கொடுத்து ஆகாஷ் குரூப்ஸ்ல பார்ட்னரா இருக்க முயற்சி செஞ்சதுன்னு ஓ மேல கேஸ் ஃபைல் ஆகும் என்று கொக்கரித்தான் ஆதி. தாமரை முன்னே வந்து ஆதியின் மேஜையை ஓங்கி மிதித்தவள், ஹேய் ஆதி, இந்த துண்டு பேப்பரை வச்சா என் அறிவை தீர்மானிக்க போற? நான் படிச்சது என் மூளையில இருக்குதுடா. நீ எத்தனை பேப்பரை கிழிச்சாலும் நான் படிச்சதுதான். என் அப்பா கௌரவத்தை அழிக்க பார்த்தா உன் கைய வெட்டவும் நான் தயங்க மாட்டேன் என்று சிங்கப்பெண் போல கத்தினாள். ஆதி நக்கலாக சிரித்தவன், உன் வீரவசனம் எல்லாம் இங்க செல்லாது தாமரை. ஆகாஷ், உன் பொண்டாட்டிய ஜெயிலுக்கு போக விடாம தடுக்கணும்னா உன்னோட 50% ஷேர்ஸ என் பேருக்கு மாத்தி கொடு. இல்லைன்னா அவ ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது என்று தனது உண்மையான நோக்கத்தை வெளியிட்டான். ஆகாஷ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவனது மௌனம் தாமரைக்கு பயத்தை கொடுத்தது. ஆகாஷ், என்ன யோசிக்கிறீங்க? இவன் பேச்ச தயவு செஞ்சு கேட்காதீங்க என்று பதறினாள். ஆகாஷ் மெல்ல ஆதியை நெருங்கினான். அவனது உதட்டில் ஒரு வஞ்சக சிரிப்பு மின்னியது. ஆதி, நீ ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ பெரிய முட்டாள்னு இப்பதான் புரியுது. நீ வாங்கின அந்த காலேஜ் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்டுக்கு தேவையான ஃபண்டு எங்கிருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஆதி குழப்பத்துடன் பார்க்க ஆகாஷ் தனது போனில் ஒரு பட்டனை அழுத்தினான். அடுத்த வினாடி ஆதியின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்தவனது முகம் சட்டென்று வெளுத்து போக, என்ன ஆதி, அந்த ட்ரஸ்டுக்கு பணம் கொடுக்கிற மெயின் கம்பெனியே என்னோடதுதான்.
நீ ட்ரஸ்ட் மெம்பரா இருக்கலாம், ஆனா அந்த ட்ரஸ்டே என்னோட தயவுல தான் ஓடுது. நீ தாமரையோட சர்டிபிகேட்டை ஃபேக்குன்னு சொன்ன அதே நிமிஷம் அந்த ட்ரஸ்ட் மேல ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆர்டரை நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ போலீஸ் உன் ஆபீஸ்க்கு இல்ல, அந்த ட்ரஸ்ட் ஆபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லா முறைகேடுகளுக்கும் நீ தான் பொறுப்புன்னு ஆதாரமும் கிடைச்சிடும் என்று ஆகாஷ் அதிரடியாக சொல்ல ஆதி நடுங்க தொடங்கினான். ஆகாஷ், நீ இவ்ளோ சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணுவன்னு நான் நினைக்கல என்று தடுமாற தாமரை ஆதியின் கையில் இருந்த தனது சர்டிபிகேட்டை பிடுங்கியவள், இங்க பாருடா, பணத்தை வச்சு எதையும் சாதிக்கலாம்னு நினைச்சல்ல, என் புருஷன் முன்னாடி நீ வெறும் தூசுடா என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். ஆகாஷ் ஆதியின் சட்டையை பிடித்து தூக்கியவன், டேய் இங்க பாரு, இதோட நீ எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இனிமே என் பொண்டாட்டி பக்கத்துல வந்த உன்னை உயிரோட மண்ணில் புதைச்சிடுவேன். இதுதான் இந்த ஆகாஷோட கடைசி எச்சரிக்கை என்று அவனது ஸ்ட்ரிக்ட் பாணியில் எச்சரித்து விட்டு தாமரையை அணைத்தபடியே வெளியே வந்தான். காரில் திரும்பும் போது தாமரை ஆகாஷை பெருமையோடு பார்த்தவள், ஆகாஷ், நிஜமாவே இன்னைக்கு நீங்க ஒரு ஹீரோ மாதிரி இருந்தீங்க. எனக்காக இவ்ளோ தூரம் யோசிச்சு பண்ணிருக்கீங்களே என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். ஆகாஷ் காரை ஒரு ஓரமாக நிறுத்தியவன் அவளை தீர்க்கமாக பார்த்து, தாமரை, நான் ஹீரோவெல்லாம் இல்ல, நீ என் மனைவி. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை நான் தான் தீக்கணும். ஆனா ஒண்ணு, நீ அந்த இங்கிலீஷ் டீச்சரை வீட்டுக்கு வர வச்சத என்கிட்ட மறைச்சதுதான் எனக்கு கோபம் என்றான் மீண்டும் அந்த அதிகாரமான குரலில். தாமரை அவன் கழுத்தை கட்டி கொண்டவள், அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் ஆகாஷ். இப்ப பாருங்க, நான் அந்த ஆதிக்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினப்போ அவன் முகம் எப்படி போச்சுன்னு என்று கூறி சிரித்தாள். ஆகாஷ் அவளது தாடியை பிடித்து முகத்தை நெருங்கியவன், ஓ இங்கிலீஷ் நல்லாதான் இருக்கு, ஆனா உன்னோட அந்த தமிழ் கலந்த திமிர் இருக்குது இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி அவளது நெற்றியில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்தான். வீட்டுக்கு வந்தபோது விசாலாட்சி வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். என்ன ஆகாஷ், அந்த ஆதி போன் பண்ணி ஏதேதோ கத்துறான், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் என்று கோபமாக கேட்க ஆகாஷ் அவரை பார்த்து, அம்மா, இனிமே இந்த வீட்டுல ஆதி கிஷோர்னு எந்த பேரும் வரக்கூடாது. தாமரை தான் இந்த வீட்டுல எல்லாமே, அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க நான் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு உங்க பழைய பகைய மறந்துடுங்க என்று கராராக சொல்லிவிட்டு தாமரையை தூக்கி கொண்டு சென்றான். அந்த காட்சியை பார்த்த விசாலாட்சிக்கு பற்றி கொண்டு வந்தது. அறைக்குள் சென்று அவளை இறக்கிவிட்டவன், சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று கூற சரி என்றவளும் குளியலறைக்குள் சென்று விட்டாள். அன்று இரவு அறைக்குள் தாமரை மெத்தையில் அமர்ந்து தனது சர்டிபிகேட்டை பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் அவனது லேப்டாப்பை மூடிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், தாமரை, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்றான். என்ன கிஃப்ட் என்று ஆர்வமாக கேட்டாள். ஆகாஷ் ஒரு கவரை அவளிடம் கொடுக்க அதில் லண்டன் பிசினஸ் ஸ்கூலின் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிப்பதற்கான அட்மிஷன் இருந்தது. நீ ஒரு டிகிரி ஹோல்டர்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இன்னும் வளரணும். என் பிசினஸ்ல நீ ஒரு பார்ட்னரா வரணும்னா நீ இத கண்டிப்பா படிக்கணும், இதுதான் என்னோட ஆசை என்றான் ஆகாஷ். அவன் கூறியதை கேட்ட தாமரை ஆச்சரியத்தில் வாயடைத்து போனாள். ஆகாஷ், என்ன இது, நான் இன்னும் இவ்ளோ படிக்கணுமா என்று கேட்க, ஆமா கண்டிப்பா படிக்கணும், ஆனா இப்போ இல்ல, இப்போ நீ என் பக்கத்துல வந்து படுக்கணும், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, வா என்று அவளை தன் பக்கம் இழுத்து படுக்க வைத்தான். அந்த பங்களாவில் அன்று இரவு அந்த சதிவலைகள் அருந்து ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு அதிகாரமான காதலும் மலரத் தொடங்கியது. அதே நேரம் விசாலாட்சி மனதுக்குள் இன்னும் ஒரு தந்திரத்தை யோசித்து வைத்திருந்தார். தாமரை, நீ என்னதான் ஆகாஷ கைக்குள்ள வச்சிருந்தாலும் உன் கிராமத்து உறவுகளை வச்சே உங்களை பிரிக்க என்னால முடியும் என்று முடிவெடுத்தவருக்கு ஆகாஷும் தாமரைக்கும் இடையே இருந்த அந்த நெருக்கமும் ஆகாஷ் அவளை கௌரவப்படுத்திய விதமும் அவளை தூக்கி சென்றதும் மணக்கண் முன்னாடி வந்து விசாலாட்சிக்கு தூக்கத்தை தொலைக்க செய்தது. இவளை இப்பொழுதே அடக்கவில்லை என்றால் இந்த வீடும் என் மகனும் என் கையை விட்டு போய்விடுவாங்க என்று அவர் முடிவெடுத்தார். அன்று மதியம் விசாலாட்சி தனது அறைக்குள் அமர்ந்து யாருக்கோ ரகசியமாக போன் செய்து கொண்டிருந்தார். ஹலோ, நீ சொன்ன அந்த ஆள் ரெடியா? அவனுக்கும் தாமரைக்கும் முன்னாடி ஏதோ சம்பந்தம் இருந்தது, உண்மைதானே? அவனை இப்பவே சென்னைக்கு வர சொல்லு.
அந்த ஆகாஷோட பொசசிவ் குணத்தை வச்சுதான் இவங்க 2 பேத்தையும் நிரந்தரமா பிரிக்க முடியும் என்று சதித்திட்டம் தீட்டினார். மறுநாள் காலை மல்லிகைபுரம் கிராமத்தை சேர்ந்த சரவணன் என்பவன் அந்த பங்களாவிற்கு வந்தான். அவன் கிராமத்தில் தாமரையுடன் கபடி விளையாடியவன். அவளுக்கு முறைப்பையன் என்று சொல்லிக் கொள்பவன். அவன் ஒரு முரட்டுத்தனமான ஆளும் கூட. விசாலாட்சி அவனை வரவேற்று, சரவணா, தாமரை இப்போ இந்த வீட்டுக்கே மகாராணி ஆயிட்டா. உன்னையெல்லாம் மறந்தே போயிட்டா. நீ உள்ள போய் அவகிட்ட உரிமையா பேசு என்று ஏற்றிவிட்டார். ஆகாஷ் ஹாலில் அமர்ந்து தனது பிசினஸ் மீட்டிங்கிற்காக தயாராகி கொண்டிருந்தான். அப்பொழுது சரவணன் உள்ளே நுழைந்து, தாமரை, தாமரை, எங்க இருக்க என்று சத்தமாக கத்த ஆகாஷ் எரிச்சலுடன் நிமிர்ந்து பார்த்தவன், யார் நீ? எதுக்காக இப்படி நடுவீட்டில் நின்று கத்துற என்று அதிகாரமாக கேட்க சரவணன் ஆகாஷை ஒரு அலட்சியமான பார்வை பார்த்தவன், நான் தாமரையோட முறப்பையன் சரவணன். அவளை பார்க்க மதுரையிலிருந்து வந்திருக்கேன். அவளுக்கு எனக்கும் கல்யாணமே ஆக வேண்டியது. நீங்க தான் நடுவுல வந்து தாலி கட்டிட்டீங்க என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். அந்த வார்த்தையை கேட்ட ஆகாஷிற்கு ரத்தம் சூடாகி தலைக்கு ஏறியது. அவனது பொசசிவ் குணம் ஒரு நொடியில் விஸ்வரூபம் எடுக்க, வாட், என்ன சொன்ன என்று பற்களை கடித்தபடி எழுந்து நின்றான். அப்பொழுது தாமரை மாடியிலிருந்து கீழே வந்தவளுக்கு சரவணனை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. வேகமாக கீழே வந்தவள், சரவணா, நீ எதுக்கு இங்க வந்த என்று பதற்றமாக கேட்டாள். அவளது அந்த பதற்றம் ஆகாஷிற்கு இன்னும் சந்தேகத்தை கொடுத்தது. தாமரை, இவன் யாரு? இவன் சொல்றதெல்லாம் நிஜமா என்று ஆகாஷ் அவளது கையை பலமாக பிடித்து கேட்டான். தாமரை அவன் கையை உதறியவள், ஆகாஷ், அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவன் எங்க ஊர்க்காரன் தான். ஆனா அவன் சொல்ற மாதிரி எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றாள். சரவணன் அவளை இடைமறித்தவன், என்ன தாமரை இப்படி சொல்லிட்ட? இங்க பாரு, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ என்று ஒரு பழைய புகைப்படத்தை ஆகாஷின் முகத்திற்கு முன்னால் காட்டினான். அதில் தாமரையும் சரவணனும் மிக நெருக்கமாக சிரித்துக் கொண்டு நின்றனர். ஆகாஷிற்கு அந்த போட்டோவை பார்த்ததும் கோபத்தில் அவனது கண்கள் சிவந்தது. அந்நேரம் அவனது ஈகோவும் தன் மனைவிக்கு இன்னொருவனுடன் தொடர்பு இருந்ததா என்கிற அந்த ஆவேசமும் அவனை பித்தாக மாற்றியது. முதல்ல வெளியே போடா என்று சரவணனை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு தாமரையை இழுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றான். தாமரையை அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை தாழ் போட்டான் ஆகாஷ். அவனது முகம் கோபத்தில் தகித்தது. தாமரை, நீ என்னை ஏமாத்திட்டியா? உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு லவர் இருந்தான்னு ஏன் நீ என்கிட்ட சொல்லல? அந்த ஆளு முறப்பையன்னு சொல்றான், போட்டோ வேற காட்டுறான். நீ ஏன் அவனை பார்த்ததும் பதற என்று அவளது தோள்களை பிடித்து உழுக்க தாமரை அவன் கண்களை நேராக பார்த்தவள், ஆகாஷ், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அந்த போட்டோ விளையாட்டு போட்டியில ஜெயிச்சப்போ எடுத்தது. அவன் என் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா நான் அவனை ஒரு நாளும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. என் அப்பாவுக்கும் இதெல்லாம் தெரியும் என்றால் உறுதியாக. ஆகாஷ் அவளை சூற்றோரமாக அழுத்தி பிடித்தவனது இதழ்கள் அவள் காதருகே வந்தன. ஆனால் அதில் அன்பு இல்லை, ஒரு விதமான ஆக்ரோஷம் மட்டுமே இருந்தது. இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி. உன்னோட கலந்த காலத்துல வேற ஒருத்தன் இருந்தான்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்பவே ஒழுங்கா உண்மையை சொல்லிடு என்று கத்தியதும் தாமரை அவன் கன்னத்தில் பலமாக ஒரு அறையை விட்டாள். ஆகாஷ் அதிர்ச்சியில் அவளை பார்க்க, திமிர் புடிச்சவனே, உன் பொண்டாட்டி கூட உனக்கு மதிக்க தெரியாதா? ஒருத்த வந்து ஏதாவது சொன்னா உடனே என் மேல சந்தேகப்படுவியா? உன் பொசசிவ்னஸ் ஒரு எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்குது ஆகாஷ். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த தாலிக்கு என்ன மரியாதை என்று கத்திவிட்டு தன் கழுத்தில் இருந்த தாலியை தொட்டு காட்டினாள். ஆகாஷ் ஆத்திரத்தில் அவளது தாடையை இறுக்கமாக பிடித்தவன், மரியாதை பத்தி நீ பேசாத. அந்த சரவணனை நான் சும்மாவே விடமாட்டேன். அவன் உன் கூட இனிமே பேசவே கூடாது. அவன் இந்த சென்னையிலேயே இருக்கக்கூடாது, புரியுதா என்று எச்சரித்த ஆகாஷ் வெளியே சென்று சரவணனை பிடித்து துவம்சம் செய்தான். இனிமே என் பொண்டாட்டி பேரை சொன்ன உன் பிணத்தை கூட உங்க ஊர்க்காரவங்க பார்க்க முடியாது என்று அவனை ஓட ஓட விரட்டினான். ஆனால் சரவணன் வெளியே சென்றதும் விசாலாட்சியை சந்தித்தவன், மேடம், வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஆகாஷ் இப்போ செம்ம கோவத்துல இருக்கான். இப்போ தாமரைய அவன் வீட்டை விட்டு துரத்துறது உறுதி
என்று கூறிவிட்டு சென்றுவிட விசாலாட்சி உள்ளே வந்தபோது ஆகாஷ் ஹாலில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். அவன் எப்போதாவது தான் இப்படி செய்வான். டே ஆகாஷ், விடுடா, அவ ஒரு கிராமத்து பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் சகஜம்தான், நீ ஏன் கவலைப்படுற என்று இன்னும் கொஞ்சம் தீயை மூட்டினார். ஆகாஷ் விசாலாட்சியை பார்த்தவன், அம்மா போது நிறுத்துங்க, அவளை நான் இந்த வீட்டு விட்டுலாம் துரத்த மாட்டேன், ஆனா காலத்துக்கும் அவளை என்னோட அடிமையா வச்சுக்குவேன். அவ இனிமே என் பர்மிஷன் இல்லாம இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று ஒரு குரூரமான முடிவை எடுத்தான். தாமரை அறைக்குள் அழுது கொண்டிருந்தாள். ஆகாஷ், உன்னை ஒரு மனுஷனா மாத்தலாம்னு நான் நினைச்சேன், ஆனா நீ ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்க. என் நடத்தைய சந்தேகப்பட்ட உனக்கு இனிமே இந்த தாமரையோட அன்பே கிடைக்காது என்று சபதம் எடுத்தாள். அன்று இரவு ஆகாஷ் அறைக்குள் வந்தபோது தாமரை தரையில் படுத்திருந்தாள். அதை பார்த்தவனுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. ஹேய், மேலேறி படு என்று கூற அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்துக் கொண்டிருக்க வேகமாக அவள் அருகில் வந்த ஆகாஷ் அவளை தூக்கி மெத்தையில் எறிந்தவன், தரையில படுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல, நீ என் பொண்டாட்டி, என் பக்கத்துலதான் இருக்கணும். ஆனா உனக்கு என்னோட அன்பு மட்டும் இனி எப்பவுமே கிடைக்காது, வெறும் அதிகாரம் தான் கிடைக்கும் என்று அவளை தனக்கு மிக நெருக்கமாக இழுத்து அணைத்து கொண்டான். தாமரையோ எதுவும் பேசாமல் சிலையாக கிடந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவனது அந்த ஆக்ரோஷமான அணைப்பில் இருந்து அவளால் விடுபடவே முடியவில்லை.